பிக் பாஸ்ல இர்ஃபான் ப்ரோ வரப்போறாரா? இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேச்சாக இருக்குது அதுதான். அதுக்கு முன்னுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்குறங்க. ஏன்னு சொன்னால் நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் சயின்ஸ், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு பல விஷயங்களை குறித்து கதைக்கிறேன். அந்த மாதிரி வீடியோக்களையும் உங்களை சேரணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் கமெண்ட் பார்த்தும் போதாது. ஏன்னு சொன்னால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட் உங்களோட லேஸுக்காகத்தான் அந்த மாதிரி பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, பிக் பாஸ் ஆரம்பமாகவே இல்லை. அதை தொடர்ந்து பிக் பாஸ் பீக்கில் போய்கிட்டு இருக்கு. அதாவது பிக் பாஸை இந்த அளவுக்கு, அதாவது கொமன் மேன் ஷோன்னு ஒன்று நடத்த போகிறாரு விஜய் சேதுபதி இல்லை, விஜய் டிவி குழுமம் நடத்த போய் விஜய் டிவி இவ்வளோ தூரம் பீக்கில் இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த விஷயத்தை பீக்கில் கொண்டு போகிறாங்க. இதனால் உண்மையாக சொல்லணும்னா மக்களோட கவனம் இதன் பால் குவியும். அதே வேளை மக்களுக்கும் ப்ரெஷர் ஏறுது. உண்மையாக சொல்லணும்னா மக்களுக்கு ப்ரெஷர் ஏறுது. அது மட்டும் இல்லாமல் பொய்யான தகவல்களை உண்மைன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் பொய்யான தகவல்களுக்கு யாருக்கோ சம்பாரித்து கொடுக்குறதுக்காக ஏன் டைமை வேஸ்ட் பண்ணோம்? நாங்கள் யாரோ ஒருத்தவங்க சமூக வலைத்தளங்களில் சம்பாரிச்சிட்டு போகிறாங்க, பொய்யான தகவலை பரப்புகிறாங்க. நாங்களும் அதை பார்த்து அவங்களுக்குரிய சம்பாத்தியத்தை கூட்டி கொடுக்குறோம்னா அது எந்த அளவுக்கு மடத்தனம். அது மாத்திரம் இல்லாமல் பிக் பாஸ் அப்படிங்கிறத ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக சும்மா சாதாரணமாக பார்த்துக்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு அதுக்காகவே நேரம் செலவழித்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பிக் பாஸ் பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை சும்மா சாதாரண ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக மட்டும் பாருங்கள். சாப்பிடாம பக்கத்து வீட்டில் போயிட்டு ரொம்ப மெனக்கட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக குவிஞ்சி கிடக்கு. யாருக்கு அந்த ஷோவை நாம் பார்க்கணுமா? அதை 9:30 மணிக்கு ஒரு தடவை போடுவாங்க, காலையிலையும் போடுவாங்க, அடுத்த நாள் காலையிலையும் போடுவாங்க, பகலைக்கும் போடுவாங்க. அந்த மாதிரி எந்த நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம். இதை 9:30 மணிக்கே பார்த்தாகணும், நாளைக்கு ஆஃபீஸில் போயிட்டு அதை கதைச்சாகணும், ஸ்கூலில் போயிட்டு அதை கதைச்சாகணும் அப்படின்னு தட்டிக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நல்ல இடத்துல இருக்கமோ தீய இடத்துல இருக்கமோ தயவு செஞ்சு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வேறு எந்த நாடுகள்லேயும் வெளிநாடுகள்லாம் பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பமாகணுச்சு. ஆனால் இப்போ அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் நடைபெறது குறைவு இல்லைன்னே சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே தான் தமிழ்நாடுகள் தான் மாநிலங்களுக்கு மாநிலம் பிக் பாஸ் நிகழ்ச்சி. பிக் பாஸ் ஹிந்தி, பிக் பாஸ் மலையாளம், பிக் பாஸ் தமிழ், பிக் பாஸ் கன்னட, பிக் பாஸ் அப்படின்னு பிக் பாஸ்னு பிக் பாஸ் மயமாகவே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சாரார் இப்போவே வரப்போகிறது யாருன்னு தெரியலை. சமூக வலைத்தளங்கள்லையும் அப்படி தான் இருக்காங்க. யார் அவங்க வருவாங்களா, இவங்க வருவாங்களா, இவர் வரப்போகிறாரா, யார் வரப்போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஏன்னு சொன்னால் இது நடக்கவே இல்லை, இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்காட்டியும் இவரா ஏன் நடந்த பிறகு கொஞ்சம் பார்ப்போம், பொறுமையாக இருப்போம். என்ன மாதிரி மக்கள்னா, ஒரு ஷோ வருது, ஒரு படம் வருது, ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வைப்போம். அந்த திரைப்படத்தை அப்பயே தியேட்டர் கோப்பையாவது வாங்கி பார்த்துடணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்போம். பிக் பாஸ் நிகழ்ச்சி உண்மையிலேயே மனுஷன்ட ப்ரெஷரை ஏற்றுது. விஜய் டிவியில் ஒருத்தன் கெட்டது செய்கிறான், இவனை தண்டிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம்னா விஜய் டிவி தண்டிக்காது. அப்போ தான் அதோட பீக்கும் கூடும், டிஆர்பி ரேட்டும் கூடும். ஒருத்தனை தண்டிக்கணும் அப்படின்னா தண்டிச்சிட்டா ஒருத்தனை தண்டிக்கணும், அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். அவன் ரொம்ப பெலை செஞ்சுருக்கான் அப்படின்னு வைப்போம். டாஸ்கில் ஏதோ தவற விட்டுட்டான், அவனுக்கு உண்மையாலுமே அவனுக்கு தண்டனைக்குரிய நபர், ஸோ அவரை தண்டிக்கப்படணும், ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைப்போம். ஆனால் அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? பதிலுக்கு அவங்கள பாராட்டுறதும்
அவங்கள ஏற்றி விடுறது அந்த மாதிரி வேலைகளே செய்வாங்க. அப்படி செஞ்சால் என்னடா அப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு மன போராட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் அடுத்த நாள் ஷோவை பார்ப்போம். அப்படி இப்போ தண்டிச்சிட்டா அடுத்த நாள் ஷோவை நான் பார்க்க மாட்டோம். ஏன்னு சொல்லுங்கள், அர்த்தம் தண்டிக்கப்பட்டானே, குத்தம் செஞ்சால் தண்டனை கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப அதை குறித்து பேச மாட்டோம். நாங்கள் ஆஃபீஸ்லேயும் ஸ்கூல்லேயும் போயிட்டு பேசாமல் இருப்போம். தப்பு செஞ்சால் தண்டனை கிடச்சிருச்சு, அதை பெருசாக பேச தேவையில்லை அப்படின்ட்டு. தப்பு செஞ்சால் ஆனால் தண்டனை கிடைக்கல, தப்பு செய்யாத ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதப்ப நாங்கள் தூங்க போகிற 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் தான் ஷோ நடக்குது. அந்த மாதிரி டைமில் 10:30 மணிக்கு எப்படின்னு தூங்க போயிடுவோம். தூங்க போனாலும் கூட மனப்போராட்டத்திலே தூங்குவோம். ஐயோ அவனுக்கு அப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்புழுக்கத்திலே நாங்கள் தூங்குவோம். தூங்கி காலையில் விடிய காலையில் எந்திரிச்சு அடுத்த நாள் வேலைக்கோ எதுக்கோ ஸ்கூலுக்கோ எதுக்கோ போகிறப்ப நாங்கள் போயிட்டு அங்கே கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையில் தான் போயிட்டு அங்கே போயிட்டு கழிச்சிக்கிட்டு இருப்போம். இதனால் மனுஷன்ற ப்ரெஷர் ஏறுது. இதுவும் ஒரு நாங்களே நம்மை அறியாமல் நாமளே நமது மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்படுத்துகிற ஒரு ஷோவை இப்போவே ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முதலே அதை போட்டு காமிச்சிக்கிட்டு போட்டு பார்த்துக்கிட்டு யார் யார் வர்றா யார் யார் போகிறா ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு சும்மா ஏன் எங்களோட மன அழுத்தத்தை அதிகரிச்சுக்குவாங்க. ஸோ சும்மா சாதாரணமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவாக தான் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதை ரிவ்யூ பண்ணுவேன். நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் இதை ஒரு சாதாரண விஷயமாக ஆக்குறதுக்கு தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் எனக்கு அந்த மாதிரி ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தி ரொம்ப ப்ரெஷரை ஏற்ற மாட்டேன். உங்களை என் ரிவ்யூஸும் அப்படி தான் இருக்க போகுது. உங்களோட வேலையை நாசமாக்கிட்டு உட்காராதீங்க. டைம் கிடைச்சால் என் ரிவ்யூஸை பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ரோயல். பாய், டேக் கேர்.